சுமந்த் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? ஒரு அம்சம் திரு மதிவாணன் சொல்கிறாரு, இதில் வந்து பொதுவாக அவர் இன்னும் பெருந்தன்மையாக கடந்து போயிடுவார் தான் நான் நினச்சேன், இதில் இவர் ரியாக்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. நான் பார்க்கறது வந்து ஆதவ அர்ஜுனா அதை பேசியிருக்கக்கூடாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் தெரிஞ்சு பேசினாரா இல்லை தெரியாமல் வாய் தவறி வந்துருச்சுன்னா 5 நாள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி நான் சொன்னது தவறாக, இது வந்து ஒரு மன்னிப்போ இல்ல மன வருத்தமோ ஏதோ ஒண்ணு தெரிவிச்சா அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு மதிவாணன் சொன்னாரு, நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் போன்று அவருடைய கட்சி நபர்களை போன்று ரஜினிகாந்தை கடுமையான விமர்சனம் செய்தவர்கள் யாரும் இல்லை, ரைட்டா? அதற்கானால் இவர் ரியாக்ஷன் கொடுத்தோ இல்ல அறிக்கை கொடுத்தோ எதுவுமே செய்யவில்லை. இப்பொழுது தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்பு இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ விஜய் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு ரஜினி மறுப்பு தெரிவிச்சாருன்னா அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அவரும். ஸோ அதனால அவர் சொல்றாரு இந்த மாதிரி சொல்றது தப்பு அப்படின்னு இவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆதவ அர்ஜுனா கூறுவதற்கு ஏங்க இவர் ரியாக்ட் பண்ணணும்? எதனால்? வாட் இஸ் த ரீசன் டு ரியாக்ட்? அவர் வந்து இஸ் நாட் அ பர்சன். இந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் அவரை பத்தி உடனே ஒரு அறிக்கை விடுற நபரா ரஜினிகாந்த்? எல்லோருக்கும் இவ்வளவு வருஷம் 50 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல. எவ்வளவு இந்த மாதிரி அறிக்கைகள் எவ்வளவு வாட்டி வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். சுமந்த், கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இது ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கான ரியாக்ஷன்னா முதல் நாளே அவர் ரியாக்ட் பண்ணிருப்பாரு. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள தொடங்கி, எல் முருகன்ல தொடங்கி, நயனா நாகேந்திரன் தொடங்கி, திருமாவளவன், திரு ரகுபதி, இன்னும் பல பேர், இத்தனை பேர் பேசிய பிறகு அதற்கான ஒரு ரியாக்ஷன் தானே இது. 5வது நாள்ல தானே கொடுக்குறாரு. இது ஆதவ அர்ஜுனாவுக்கான ரியாக்ஷன் சொல்ல முடியுமா? சரி, இப்போ இவர் ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வேற ஏதாவது டாபிக் நம்ம மூவ் பண்ணிருப்போம். எவ்வளவு நாள் பேசிட்டே இருப்பாங்களா அதை பத்தி? இல்ல சார், அப்படியே கடந்து போயிட முடியுமா? நீங்க வந்து இத்தனை பேர் பேசுறாங்க ஒருத்தருக்கு. ஏங்க அதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் வந்து முடிவு செய்வாங்க. ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி பேசுனது அநாகரிகமான ஒரு பேச்சு, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மக்கள் முடிவு செய்வாங்க. நீங்க ஏன் வரணும் அதுக்கு? அதனால எனக்கு என்ன இஷ்யூ அப்படின்னாக்க, இது ஏதோ யாராகவதோ இல்ல ஏதோ அமைப்போ அவரிடம் இதை பற்றி பேசி இருக்கலாம். ஸ்பான்டேனியஸா இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. பிகாஸ் we have not had இந்த மாதிரி அறிக்கைகள் இந்த பாஸ்ட். முன்னாடியும் அறிக்கை சில தலைவர்கள் இருப்பாங்க. வேறு ஒருத்தர் வந்து அவருக்கு சொல்லி அவர் அறிக்கை வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ஏன் இதற்குள்ள இல்ல? அதுதான் எனக்கு புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு திரைத்துறையில ஆதவ அர்ஜுனா இவருடைய ஈக்குவலா? அவர் திரைத்துறையில இருக்காரா? இல்ல என்ன? ஏன் ஆதவ அர்ஜுனாவிடம் ஒரு பேசிய பேச்சுக்கு அப்ப நாளைக்கு இல்ல சார், அதுல ஒரு அம்சம் என்னன்னா சுமந்த், நீங்க கேக்குறது கட்சி தலைவர் இல்ல, இருங்க ஒரு நிமிஷம், கட்சி தலைவர் ஆதவ அர்ஜுனா இல்ல, சரி ரைட்டா? ஆமா, அத சொன்னீங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் செகண்ட் ரங் லீடர்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன சொன்னாலும் இனிமே அவர் அறிக்கை விடுவாரா? இதுல வந்து இல்ல, இதுல ஒரு வேறுபாடு இருக்கு, அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இதுல வேறுபாடு இருக்கு. ஆதவ அர்ஜுனா எந்த மேடையிலிருந்து பேசுகிறார், எந்த கட்சியின் மேடையிலிருந்து பேசுகிறார், யாரோடு ஒப்பிட்டு பேசுகிறார், யாரை உயர்த்தி பேசுறாரு, அப்ப மன வலிமை இல்லைன்னு. ஏன்னா அவர் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தார் அரசியல்ல வர்றதுலேருந்து, அதுலேருந்து விலகி இருக்கிறார். அப்ப அவரை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கக்கூடியதுல முதல் நாள் அவர் ரியாக்ட் பண்ணல. அதுக்கு பிறகு தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. நீங்க பேசுற தலைவர்களுக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்பிரசி தியரியை சொல்றீங்க, அல்லது வேற ஏதோ ஏன் இப்ப வருது, இப்ப ஏன் அவர் பேசுறாரு, அப்ப அதுக்கு பின்னாடி யாரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆதவ அர்ஜுனாக்கு இல்ல, ஆதவ அர்ஜுனாக்கு கொடுக்கப்பட்ட பதிலே கிடையாது. சரி, அததான் நான் சொல்றேன், அததான் நான் இல்ல பட் எதற்காக சார் இது விஜய் அவர்களுக்கும் தெரியும் தானேன்ற. நீங்க வெறும் ஆதவ அர்ஜுனாவுக்கு இது வருதுன்னு நினைக்கிறீங்க. நான் வெறும் அவரை குறைச்சு மதிப்பிடல, விஜய் அவர்களோட ஒப்பிடும் போது கட்சியில பொறுப்பு அடிப்படையில சொல்றேன். எஸ், சொல்லுங்க. இது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ். விஜயினுடைய தேர்தல் தயாரிப்புகளுக்கு கொஞ்சம் செட்பேக் கொடுக்கக்கூடிய ஒன்று. நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ 4 நாள் ஆயிடுச்சு இல்ல, யாராவது விஜய் தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் போன் பண்ணி, இல்லைங்க நாங்க இந்த மாதிரி பேசுனது அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அது கொஞ்சம் தயவு செய்து மன்னிச்சு விட்டுடுங்க, முடிஞ்சு போயிருக்கோம்ல. ஆமா,
இப்போ 11 மணிக்கா இன்னைக்கு காலையில வந்தது அந்த அறிக்கை. 11 மணிக்கோ 10 மணிக்கோ 11 மணிக்கோ வந்துச்சு. ஆமா இப்ப என்ன, இப்ப 8:20 ஆகுது. இது வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து ஏதாவது ஒரு மன்னிப்பு வந்திருக்கா? வரல. ஒரு வருத்தம் தெரிவிச்சு, ஃபர்கெட் மன்னிப்பு விடுங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, ரியாக்ஷனே வரல. அதுதான் நான் கேக்குறேன். அப்போ அவர் அந்த தலைவர் வந்து ஆதவ அர்ஜுனா கருத்து சரி என்று தான் நினைக்கிறாரா? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கையே இட் ஹஸ் நதிங் டு டு வித் ஆதவ அர்ஜுனா. இட் இஸ் டார்கெட்டட் அட் விஜய். அததான் சார் தொடக்கத்துல கேள்வி வைக்கிறோம். கரெக்ட் கார்த்தி. நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, விஜயை டார்கெட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இல்ல இப்ப இந்த கேள்வி நீங்க சொல்றது ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப விஜயை டார்கெட் பண்றான்னு வச்சுப்போம், ஆனா விஜய் கிட்ட இருந்து எந்த எதிர்வினையும் வரலையே, நீங்க சொல்ற மாதிரி அது ரியாக்டே பண்ணலையே, அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் கேக்குறது ஒண்ணுதான். விஜய் வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஓகே, ரஜினி அவர்கள் அறிக்கை கொடுக்கிறது நான் முழுமையா ஏத்துக்கிறேன், எந்த விதமான எனக்கு தெரியல. ஆனால் விஜய் பேசல. சரி, ஆதவ அர்ஜுனா 2வது ரங் தலைவர் தான் விஜயினுடைய கட்சியில, அவர் பேசுறார். அப்போ இப்போ உதாரணத்துக்கு இல்ல சுமந்த், நீங்க சொல்ற பாயிண்ட் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். திமுகவுல ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி சொன்னார்னா உடனே ரஜினி ஒரு அறிக்கை விடுவாரா? விட மாட்டாரு. இங்க எங்க வருதுன்னா, இல்ல ஏதோ ஒரு பர்சனல் ஆங்கிள் இதுல நம்ம அதை கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க முதல் நாள் திரு ஆதவ அர்ஜுனா பேசுகிறார், செய்தியா வருது. அதுக்கு பிறகு சோளிங்கர் ரவி மாவட்ட தலைவர் ரஜினி ரசிகர் மன்றம் அறிக்கை விடுறாரு, அதோட அது கடந்து போகுது. அது வரைக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பிறகு நீங்க எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு முன்னாடி அமைச்சர் ரகுபதி, அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள், இவங்கெல்லாம் பேசும்போது அப்ப குறைந்தபட்சமா அதுல தாவேகா இல்ல இதுதான் எங்க ஸ்டாண்டுன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கா இல்லையா? பொதுவெளியில தேர்தல் நேரம், நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கூட தேவையில்லை. இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க நினைங்க அப்ப கான்ஸ்பிரசின்னு நினைச்சா கூட அதை உடைக்க வேண்டிய வேலையும் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அதையும் அவங்க அனுமதிக்கிறாங்களா நான் கேட்கிறேன். ஏங்க, இதுவரை மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்கவில்லை என்றால் அந்த கட்சி தலைவர் அந்த கருத்தை ஆமோதிக்கிறார் என்றது தவிர வேற என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? ஓகே, அப்ப ரஜினியோட எதிர்வினை இப்படிதான் இருக்க முடியும். ரஜினி இல்லங்க, ஒரு வேற லெவல்ல இருக்கிற மனிதருக்கு என்ன சொல்ல வராரு? நம்ம ஸ்ரீராம் சார் கேட்டு வந்துரும். இல்ல புரியுது, நீங்க சொல்றது வந்து ஆன் பார் வித் ரஜினி இல்லையே, அவர் ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்ணனும் இதுக்கு? கடந்து போலாம்ன்றீங்க. சரி பேசு. ரைட். இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்றதுனால ரஜினிகாந்த் பயந்துட்டாருன்னு ஆயிடுமா? ஓகே, ரைட். இவர் வேற லெவல்ல இருக்கிறார், இவர் போய் ஏன் ஆதவ அர்ஜுனாவோட சண்டை போடுறாரு? என்ன உங்களோட சந்தேகம் என்ன? இல்ல யார் இத இப்ப ரஜினிக்கு சொல்லி ரஜினிகாந்த் சார் வந்து இத பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப இல்ல, இது வந்து இருங்க, இது விஜய் வந்து தேர்தல் ரீதியாக இது டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கரெக்டா? இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் பெரிய லெவல்ல இல்லன்னா கூட ஒரு என்னங்க ரஜினி பத்தி இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க, அதுக்கு அவரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாரு, அப்படி எல்லாம் என்ன அவ்வளவு திமிரா இருக்கலாமா? இதெல்லாம் வரும். இந்த மாதிரி வரும்போது யாருக்கெல்லாம் விஜய் பலவீனமானால் ஆதாயம் இருக்கும்? யாருக்கெல்லாம்? ஒன்று இருங்க, பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றால் விஜய் பலவீனமானால் அவர்களுக்கு ஆதாயம் இருக்கும். எப்பவுமே திமுகவுக்கும் ஆதாயம் இருக்கும். சோ மூணு பாசிபிள். அதிமுகங்கிறது பிஜேபி எடுத்துங்க, பிஜேபி ஆர் டிஎம்கே போத் ஹேவ் மோட்டிவ் இன் வீக்கனிங் விஜய். அதுல யார் வேணாலும் அதுக்கு பின்னாடி இருக்கலாம். பெரிய கான்ஸ்பிரசி தியரி ஒன்னு சொல்லிருக்காரு, பேசலாம். ஸ்ரீராம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, கான்ஸ்பிரசி இல்ல, நீங்க ஒரு 6 அறிக்கை சொல்லுங்க. நான் உங்களை மறக்கல, உங்க கருத்தை பதிவு பண்ணி நான் ஸ்ரீராம்ட்ட போறேன். ஒவ்வொரு வருஷமும் ரஜினி இந்த மாதிரி யாராவது பேசினா அறிக்கை விடுறாரு. நீங்க நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க, நம்ம ஸ்ரீராமோட கருத்தை கேட்டலாம் முதல் கட்ட